கடத்த உங்களுக்கு 4 பிளான் இருக்கும்போது, காப்பாத்த எங்களுக்கு 2 பிளான் இல்லாமலையா போயிடும் அப்படின்னு நம்ம மகாவும், மல்லியும் மாஸா பிளான் போட்டு அங்கேருந்து நம்ம வெண்பாவ தூக்கிட்டாங்க. சரி என்ன நடந்தது? எப்படி நடந்தது? அப்படின்னு தெளிவா, பொறுமையா பார்ப்போம். இப்போது மகாவால அந்த மருத்துவமனைக்குள்ளே போக முடியாது. போகலாம், இருந்தாலும் வந்து அந்த வேலன் கண்கொத்தி பாம்பாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதன் காரணமாக போக முடியாது அப்படின்னு நம்ம மல்லியை துணிஞ்சிட்டாங்க. தன்னோட குழந்தையோட உயிரை காப்பாற்ற நாம தான் ஏதாச்சும் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க அழுத்தமாக வந்து நான் இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன், வெண்பாவை காப்பாற்றுற முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க. எப்படின்னா இப்போது இந்த மகாவுடைய யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதை எடுத்து இவங்க வந்து நர்ஸாக மாறிட்டாங்க. நர்ஸாக மாறினது மட்டும் இல்லாமல் நான் வெண்பாவை பார்த்துக்கிறேன், நீ வந்து இங்கே இரு, எனக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடு அப்படின்னு மகா கிட்ட சொன்னாங்க. காரணம் என்னென்னா மகாவுக்கு தான் அங்கே என்னென்ன ரூம் இருக்குது ஏது இருக்குது அப்படின்றது தெரியும். சரி, அப்படி வந்து அவங்க கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. அதை தாண்டி அவங்க வந்து உதவியை வந்து கோரலாம். யாருக்கிட்டனா அவங்களோட தோழியான நம்ம பார்வதி. ஏன்னா அவங்க தான் மகாவுக்கு எல்லா தகவலும் சொல்லி அதன் மூலிமா நம்ம மல்லிக்கு தெரிய வந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பார்வதி தான். அதன் காரணம் அவங்கக்கிட்ட கேட்டால் இங்கே ஏதாச்சும் பயன்படுத்தாத அறைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து எல்லா தகவலையும் அவங்க சொல்லிவிடுவாங்க. அதனால் அங்கே போயிட்டு என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பிரச்சனை, இங்கேருந்து போகிற வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம மல்லி பார்த்துப்பாங்க. அதன் காரணமாக நம்ம பார்வதியோட உதவியால் வந்து அங்கே கிளம்பி போயிட்டாங்க. போன இடத்துல நினச்சபடியே வந்து நம்ம மல்லி வெண்பாவை பார்த்துட்டாங்க. இந்த பாச போராட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் நாம் காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக கட்டி அணைச்சிக்கிறாங்க. நல்லாயிருக்கு. இது அப்படியே நாமவா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வெண்பாவை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரவுடியில் ஒருத்தன் வந்து ஏய் அப்படின்னு நின்றுட்டான். ஆனால் இந்த இடத்துல தான் இந்த துக்குடா பசங்களை கையாளுறதுக்கு போலீஸெல்லாம் தேவையில்ல, நாங்கள் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம மகா செவிலியர் அவங்களே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ரவுடியை வாங்கிட்டாங்க, அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம வெண்பாவை மல்லி வந்து பாதுகாப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு ரவுடியை இவங்க கையாண்டுட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து வேலன் கட்ட எக்கச்சக்கமான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து எதுவும் நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறத தடுக்கக்கூடாது அப்படின்னா காவல்துறையோட கண்டிப்பாக உதவி தேவை. அது ஒன்றும் தப்பே இல்லை, அது நடக்காத விஷயமும் இல்லை. காரணம் வந்து நம்ம தீபிகா சொல்லி காவலர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த ரவுடி பசங்களை பார்த்துப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப நீண்ட நாள் கிட்டத்தட்ட பல மாத கணக்காகவே ஆகிடுச்சு வெண்பாவை கடத்தி அப்படி இப்படின்னு போய் இப்போ ஒரு வழியாக நம்ம வெண்பாவை மல்லியே வந்து ரிஸ்க் எடுத்து காப்பாற்றிட்டாங்க. நல்லது. இதை எடுத்துகிட்டு போய் அதான் நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு போய் விஜய் முன்னாடி நிப்பாட்டணும். அப்போது நம்ம விஜயோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ரியாக்ஷன் அப்படின்னா வெண்பாவை எப்படியும் அவ்வளோ அன்பாக வந்து கட்டி அணைச்சிக்க போகிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இவ்வளோ செஞ்சு கூட்டிகிட்டு வந்தால் நம்ம மல்லி என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அதே அளவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பாசத்தை காட்டுவாங்களா, இல்லைனா வந்து இன்னும் கொஞ்ச நாள் இழுத்து அடிப்பாங்களா, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மல்லி மகாவோட கூட்டணியில் வெண்பாவை காப்பாற்றுனது பிடிச்சிருக்கு, சூப்பர் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.